ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 29/3/1981. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். ஞானத்தின் சாரம் நான் மற்றும் என்னுடைய பாபா. பாப்தாதா அனைத்து குழந்தைகளை சம்பன்ன ரூபமாக ஆக்குவதற்காக தினசரி வெவ்வேறு முறையில ஞான துளிகளை கூறிக்கொண்டே இருக்கிறாங்க. அனைத்து துளிகளினுடைய சாரம் அனைத்தையும் சாரத்தில் கொண்டு வந்து புள்ளி ஆகிடுங்க. அனைத்து துளிகளினுடைய சாரம் அனைத்தையும் சாரத்துல கொண்டு வந்து புள்ளி ஆகிடுங்க. இந்த பயிற்சி நிரந்தரமாக இருக்குதா? எந்த காரியத்தையும் செய்து கொண்டே நான் ஜோதி பிந்து, இந்த கர்மேந்திரியங்கள் மூலமா இந்த காரியத்தை செய்விப்பவன் அப்படிங்கிற நினைவு இருக்குதா? இந்த முதல் பாடத்தை சொரூபத்துல கொண்டு வந்திருக்கீங்களா? தொடக்கமும் இதுதான், மேலும் முடிவிலும் இதே சொரூபத்துல நிலைத்திருந்து செல்லணும். அப்படி ஒரு நொடியினுடைய ஞானம் ஒரு நொடியில ஞான சொரூபமாக ஆகி இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. விஸ்தாரத்தை சுருக்கமாக ஒரு நொடியில கொண்டு வருவதற்கான பயிற்சி இருக்குதான்னு கேட்குறாங்க. எந்த அளவு விஸ்தாரத்துல வருவது சுலபமாக இருக்குதோ அந்த அளவு சார சொரூபமாவது சுலபமாக அனுபவம் ஆகுதான்னு கேட்குறாங்க பாபா. சார சொரூபத்துல நிலைத்திருந்து பின் விஸ்தாரத்துல வரணும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை மறந்து விடுவதில்லையே. சார சொரூபத்துல நிலைத்திருந்து விஸ்தாரத்தில் வர்றதுனால எந்த விதமான விஸ்தாரத்தின் ஈர்ப்பு இருக்காது. சார சொரூபத்துல இருந்து விஸ்தாரத்துல வந்தா எந்த விதமான விஸ்தாரத்தினுடைய ஈர்ப்பு இருக்காது. விஸ்தாரத்தை பார்த்து கொண்டே கேட்டுக்கொண்டே வர்ணனை செய்து கொண்டே ஏதோ ஒரு விளையாட்டை விளையாடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அனுபவம் செய்வீங்க. அந்த மாதிரி பயிற்சி எப்பொழுதுமே நிலைத்திருக்கணும். இதைத்தான் சுலபமான நினைவு அப்படின்னு சொல்றதுங்கிறாங்க பாபா. ஞான வாழ்க்கையிலும் அஞ்ஞான வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காரியத்திலும் 2 வார்த்தைகள் உபயோகப்படுது. அது எது? நான் மற்றும் என்னுடையது. 2 வார்த்தைகளில் ஞானத்தினுடைய சாரமும் இருக்குது. நான் ஜோதி பிந்து மற்றும் சிரேஷ்ட ஆத்மா, பிரம்மா குமார் அல்லது பிரம்மா குமாரி மற்றும் என்னுடையவரோ ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. பாபா சொல்றாங்க 2 வார்த்தையில இந்த ஞானத்தினுடைய சாரம் இருக்குது. அது நான் ஜோதி பிந்து சிரேஷ்ட ஆத்மா, என்னுடையவரும் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. என்னுடைய பாபா இதுல அனைத்தும் வந்துடுது. என்னுடைய பாபா அப்படின்னா என்னுடைய ஆஸ்தியும் அதுல வந்துடுது. அப்படி இந்த நான் மற்றும் என்னுடைய இந்த 2 வார்த்தைகளோ உறுதியாக இருக்குதான் இல்லையா? என்னுடைய பாபா அப்படின்னு சொல்றதுனால அநேக விதமான என்னுடையது அப்படிங்கிறது உள்ளடங்கிடுது. அப்படி 2 வார்த்தைகளை நினைவுல வச்சு அனைத்து காரியங்களும் செய்வது கஷ்டமா ஈஸியான்னு கேட்குறாங்க பாபா. இதற்கு முன்பும் இந்த 2 வார்த்தைகளை தான் பேசுனீங்க. இப்பொழுதும் இதே 2 வார்த்தைகளை தான் சொல்றீங்க. ஆனா எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நான் மற்றும் என்னுடையது அப்படிங்கிற இந்த முதல் பாடத்தை மறக்க முடியுமா? இதையும் சின்ன குழந்தை கூட நினைவு வச்சுக்கும்.
நீங்க ஞானம் நிறைந்தவங்க தான் இல்லையா? அப்படி ஞானம் நிறைந்தவங்க 2 வார்த்தைகளை நினைவு செய்ய முடியாது அப்படின்னு இருக்க முடியாது இல்லையா? இதே 2 வார்த்தைகளினால மாயாவை வென்றவரா, தடையற்றவரா, மாஸ்டர் சர்வ சக்திவானாக ஆக முடியும். 2 வார்த்தைகளை மறக்கிறீங்க அப்படின்னா மாயா 1000 ரூபத்துல வருது. இன்று ஒரு ரூபத்துல வரும், நாளை இன்னொரு ரூபத்துல வரும். ஏன்னா மாயாவின் என்னுடையது என்னுடையது என்பது ரொம்ப நீளமானது. ஆனா என்னுடைய பாபாவே ஒரே ஒருவர் தான். ஒருவரின் எதிரில் மாயாவினுடைய 1000 ரூபங்களும் முடிவடைஞ்சிருது. அந்த மாதிரி மாயாவை வென்றவராக ஆகிட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. மாயாவுக்கு விவாகரத்து கொடுப்பதில் ஏன் காலம் எடுத்துக்கொள்றீங்கன்னு கேட்குறாங்க. இது ஒரு நொடிக்கான விஷயம்தான். இதுல பல வருடங்கள் ஏன் ஆகுது? விட்டீங்க அப்படின்னா விடுபடும். என்னுடைய பாபா, பிறகு அவரனுடைய நினைவிலேயே மூழ்கி இருங்க. தந்தைக்கு அடிக்கடி இதே பாடத்தை தான் கற்பிக்க வேண்டியதா இருக்குது. நீங்க மற்றவங்களுக்கு கற்பிக்கவும் செய்றீங்க, இருந்தும் மறந்துடுறீங்க. மற்றவங்களுக்கு நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றீங்க, பிறகு நீங்களே ஏன் மறந்துடுறீங்கன்னு கேட்குறாங்க பாபா. மறக்காதவராக ஆகணும்னா எந்த தேதியை நிர்ணயம் செய்வீங்க? அனைவருக்கும் ஒரே தேதி இருக்குமா அல்லது வேறாக இருக்க முடியுமான்னு பாபா கேட்குறாங்க. எத்தனை பேர் இங்கே அமர்ந்திருக்கீங்களோ அத்தனை பேர்களுக்கும் ஒரே தேதியாக இருக்க முடியுமா? அப்போ தேவையற்ற வீணான விஷயங்களை பேசுறதெல்லாம் முடிஞ்சிடும். குஷியான விஷயங்களை கண்டிப்பா சொல்லுங்க, ஆனா பிரச்சனைகளை பேசாதீங்க. எப்படி கண்காட்சி மற்றும் நிகழ்ச்சிகளை செய்றீங்க அப்படின்னா திறப்பு விழாவுக்காக கத்திரிக்கோள் மூலம் மலர் மாலையை வெட்ட வைக்கிறீங்க. அப்படி இன்று என்ன செய்வீங்க? நீங்களே கத்திரிக்கோளை கையில எடுப்பீங்க, அதிலேயும் 2 பக்கமும் ஒன்றாக இணையும் போது, அதாவது கத்திரிக்கோள்ல இருக்கக்கூடிய 2 பக்கமும் ஒன்றாக இணையும் போது ஏதாவது ஒன்று வெட்டப்படுது. அப்படி ஞானம் மற்றும் யோகா இரண்டின் இணைவதன் மூலம் மாயாவினுடைய பிரச்சனைகளோட பந்தனம் அழிஞ்சிருது. இந்த குஷியானது உங்ககிட்ட நிறையக்கூடிய செய்தியை சொல்லுங்க. இன்று இதே பிரச்சனைகளுடைய பந்தனத்தை துண்டிப்பதற்கான நாள், ஒரு நொடிக்கான விஷயம்தான் இல்லையா? தயாராக இருக்கீங்கள் இல்லையா? யார் யோசிச்சதுக்கு அப்புறம் இந்த பந்தனத்தை துண்டிப்பீங்களோ அவங்க கையை உயர்த்துங்க. அனைத்து வெளிநாட்டினரும் தீவிர முயற்சி செய்பவர்களுடைய பட்டியலில் வந்துடுவாங்க. கேட்கக்கூடிய அந்த நேரத்திலேயே அனைவருடைய முகம் மாறிடுச்சு. எப்போ நிரந்தரமாக ஆகிட்டீங்க அப்படின்னா என்னவாக ஆகும்? அனைவரும் நடைமுறையில் போகும்போதும் வரும்பொழுதும் அவ்யக்த வதனத்தினுடைய பரிஸ்தாக்களாக தென்படுவீங்க. பிறகு சங்கம யுகம் பரிஸ்தாக்களினுடைய யுகமாக ஆயிடும். இதே பரிஸ்தாக்கள் மூலமா பின்பு தேவதைகள் வெளிப்படுவாங்க. பரிஸ்தாக்களை தேவதைகளும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேவதைகளுடைய பிரவேசம் சம்பன்ன உடல்ல தான் ஆகும் இல்லையா? இவங்க 16 கலைகள் நிரம்பியவர்களாக ஆகட்டும், பிறகு வரமாலையை அணிவிக்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை கலைகள் தயாராகி இருக்குது? சூட்சும வதனத்துல சம்பன்ன பரிஸ்தா ஸ்வரூபம் மற்றும் தேவதைகளினுடைய சந்திப்பினுடைய காட்சி மிக நன்றாக இருக்கும். பரிஸ்தாக்களுக்கு பதிலா எப்பொழுதும் முயற்சி செய்யும் நிலையே இருக்குது அப்படின்னா தேவதைகளும் தூரத்துல இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. நேரத்துக்கு ஏத்த மாதிரி அருகில வந்து கொண்டும் சம்பன்னமாக இல்லாத காரணத்தினால பின்தங்கியும் விடுறாங்க. இந்த வரமாலை அணிவிக்கும் தேதியையும் நிர்ணயம் செய்யணும். பாபா கேட்குறாங்க, அந்த தேதி எதுவாக இருக்கும் அப்படின்னு.
தேதி நிச்சயிக்கப்படுறதுனால எப்படி லட்சியமோ அப்படி லட்சணம் வந்துடுது. அந்த தேதியோ இன்றாக ஆகிவிட்டது. அப்படி இதுவும் அருகாமையானதாக ஆயிடுச்சு இல்லையா? ஏன்னா தடையற்றவர் ஆகுக அப்படிங்கிற அந்த நிலை சிறிது காலம் இடைவிடாது இருக்கணும். அப்பதான் வெகு காலம் தடையற்ற ராஜ்யம் செய்ய முடியும். இப்போது பிரச்சனைகள் மற்றும் சமாதானத்தினுடைய ஞானம் நிறைந்தவர்களாகவும் ஆயிட்டீங்க. எந்த விஷயத்தை யாரிடம் கேட்குறீங்களோ அதற்கு முன்பு ஞானத்தினுடைய ஆதாரத்தினால இது இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு புரிந்து கொள்ளவும் செய்றீங்க. மற்றவங்களுக்காக கஷ்டப்படுறதுக்கு பதிலா, நேரத்தை இழப்பதற்கு பதிலா, அதே ஞானத்தின் லைட் மற்றும் மைட்டின் ஞான ஒளி மற்றும் சக்தியின் ஆதாரத்துல ஒரு நொடியில முடிச்சிட்டு ஏன் முன்னேறி செல்லக்கூடாது? என்ன நடக்குது அப்படின்னா, மாயா தூரத்துல இருந்தே அந்த மாதிரி நிழல் போடுது. அதன் மூலமா பலமற்றவராக ஆக்கிடுது. நீங்கள் அந்த நேரத்திலேயே தொடர்பை சரி செய்யுங்க. தொடர்பை சரி செய்யறதுனால மாஸ்டர் சர்வ சக்திவானாக இயல்பாகவே ஆயிடுவீங்க. மாயா தொடர்பை தான் தொய்வாக்குது. அதனுடைய பாதுகாப்பை மட்டும் செய்யுங்க. எங்கேயோ தொடர்பு தொய்வான காரணத்தினால தான் பலமின்மை வந்துடுது. அதை புரிஞ்சுக்கிங்கிறாங்க பாபா. என்ன ஆச்சு, ஏன் ஆச்சு அப்படி இதை யோசிக்காதீங்க. ஏன் என்பதற்கு பதிலா தொடர்பையே சரி செஞ்சிட்டீங்க அப்படின்னா அனைத்தும் முடிஞ்சிடும். சகயோகத்துக்காக நேரம் கொடுங்க. அது ஒன்றும் பாதகம் கிடையாது. யோகத்தினுடைய வாயுமண்டலம் வைப்ரேஷனை உருவாக்குவதற்காக சகயோகத்தை எடுத்துக்குங்க. மற்றபடி மற்ற வீணான விஷயங்கள் பேசுறது மற்றும் விஷயத்தினுடைய விஸ்தாரத்தில் செல்வது, இதற்காக யாருடனும் ஒத்து போகாதீங்க. அது நற்சிந்தனையாளராக ஆக்கிடும். இதுவும் பரசிந்தனையாக ஆயிடும். அனைத்து பிரச்சனைகளுக்குமான மூல காரணம் தொடர்பு தொய்வாகுவது. இந்த ஒரு விஷயம்தான் இருக்குது. நாடகத்தில் எனக்கு இல்லை, எனக்கு சகயோகம் கிடைக்கல, எனக்கு உரிய இடம் கிடைக்கல அப்படிங்கிற இது எல்லாமே வீணான விஷயங்கள். எல்லாமே கிடைச்சிடும். நீங்கள் தொடர்பை சரியாக வச்சிங்க அப்படின்னா அனைத்து சக்திகளும் உங்கள் எதிரில் சுற்றிக்கிட்டே இருக்கும். எங்காவது செல்வதற்கும் கூட நேரமே கிடைக்காது. பாப்தாதாவின் எதிரில் சென்று அமர்ந்துட்டீங்க அப்படின்னா தொடர்பை இணைப்பதற்காக பாப்தாதா உங்களுடைய சகயோகியாக ஆகிடுவார். ஒருவேளை ஓரிரு வினாடி அனுபவம் ஆகலை அப்படின்னாலும் குழப்பம் அடைஞ்சிடாதீங்க. துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொடர்பை இணைப்பதில் ஒரு வினாடி அல்லது நிமிடமும் ஆகலாம். ஆகினால தைரியத்தை இழக்காதீங்க. நிச்சயம் அப்படிங்கிற அந்த அஸ்திவாரத்தை அசைக்காதீங்க. மேலும் நிச்சயத்தை இன்னும் அதிகமாக பரிபக்குவம் ஆக்குங்க. பாபா என்னுடையவர், நான் பாபானுடையவன் அப்படிங்கிற இதே ஆதாரத்தினால நிச்சயத்தினுடைய அஸ்திவாரத்தை இன்னும் உறுதியாக்குங்க. தந்தையையும் தன்னுடைய நிச்சயத்தின் பந்தனத்தில் கட்டி போட முடியும். தந்தையும் செல்ல முடியாது. இந்த அளவு அதிகாரம் குழந்தைகள் உங்களுக்கு இந்த நேரம் கிடைச்சிருக்கு. அதிகாரத்தை, ஞானத்தை உபயோகிங்க. குடும்பத்தினுடைய சகயோகத்தை உபயோகிங்க. புகார் எடுத்துக்கொண்டு இங்கு வராதீங்க. சகயோகம் வேண்டும் அப்படின்னு கேட்காதீங்க. நிகழ்ச்சியை நிர்ணயம் செய்யுங்க. என்ன செய்வேன், எப்படி செய்வேன் அப்படின்னு பயப்படாதீங்க. ஆனால் சம்பந்தத்தின் ஆதாரத்தில், சகயோகத்தின் ஆதாரத்தினால செல்லுங்க. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க.
ஒரு நொடியில் கீழே இறங்குவது, ஒரு நொடியில் மேலே செல்வது அப்படிங்கிற இந்த சமஸ்காரத்தை மாற்றம் செய்யுங்க. இரட்டை வெளிநாட்டினர் கீழே இறங்குவதிலும் விரைவாக இறங்கிடுறாங்க, மேலே செல்வதிலும் விரைவாக சென்றுடுறாங்க. நடனமும் அதிகம் ஆடுறாங்க, ஆனால் பயப்படும் நடனத்தையும் நன்றாக ஆடுறாங்க. பாபா சொல்கிறாங்க, இப்போ இதையும் நீங்கள் பரிவர்த்தனை செய்யணும். நீங்கள் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்கள், பிறகு இந்த பயப்படக்கூடிய நடனத்தை ஏன் ஆடுறீங்கன்னு பாபா கேட்குறாங்க. உண்மை மற்றும் தெளிவு அப்படிங்கிற லிஃப்டின் காரணமாக முன்னேறிக்கிட்டும் இருக்கீங்க. இந்த விசேஷம் நம்பர் 1ஆக இருக்குது. இந்த விசேஷத்தை பார்த்து பாப்தாதா குஷி அடைகிறாங்க. இப்போ பயப்படும் நடனத்தை மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னா மிக வேகமாக முன்னேறி போவீங்க. வரிசை எண்ணை மிக முன்னுக்கு எடுத்துடுவீங்க. இறுதியில் வந்தவங்களும் வேகமாக போவாங்க, வேகமாக போய் முதல்ல வருவாங்க. அப்படிங்கிற இந்த விஷயமும் அனைவருக்கும் உறுதியாக இருக்குதுதான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. குஷியினுடைய நடனத்தையோ வேணும்னா நல்லா ஆடுங்க, தந்தையின் கையை விடுறீங்க அப்படின்னா இவர் எங்கே போய் கொண்டிருக்கிறார் அப்படின்னு தந்தைக்கு பிடிப்பது கிடையாது. தந்தையினுடைய கையோடு கை கோர்த்தது அப்படின்னா பிறகு பயப்படும் நடனமும் இருக்கவே முடியாது. மாயாவுடைய கரத்தை எப்போ பிடிக்கிறீங்களோ அப்போதான் அந்த பயந்த நடனம் வருது. தந்தைக்கு உங்கள் மேல் அந்த அளவு அன்பு இருக்குது. அதன் காரணமா நீங்க இன்னொரோடு செல்றதை பார்க்கவும் முடியாது அவங்களால. எவ்வளவு அலைந்து திரிந்து கடினங்களை சந்திச்சு பிறகு தந்தையிடம் வந்து சேர்ந்திருக்கீங்க அப்படின்னு தந்தை தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா குழப்பமடைய எப்படி விடுவார்? சாக்கார ரூபத்திலும் நீங்க பார்த்திருக்கீங்க. ஸ்தூலமாகவும் குழந்தைகள் எங்காவது போறாங்க அப்படின்னா பாப்தாதா குழந்தைகளிடம் வா குழந்தையே வா குழந்தையே அப்படின்னு சொல்றாங்க. எப்போ மாயா தன்னுடைய ரூபத்தை காண்பிக்குது அப்படின்னா இந்த வார்த்தையை நினைவுல வைங்க. அமிர்த வேலையினுடைய நினைவை சக்திசாலியாக ஆக்குவதற்காக முதல்ல தன்னுடைய சொரூபத்தை சக்திசாலியாக ஆக்குங்க. புள்ளி ரூபமாக ஆகி அமர்ந்தாலும் சரி அல்லது பரிஸ்தா ரூபத்தில் அமர்ந்தாலும் சரி, என்ன காரணம் என்றால் சுயம் தன்னுடைய ரூபத்தை மாற்றுறது கிடையாது. தந்தையை மட்டும் அந்த ரூபத்தில் பார்க்குறீங்க. தந்தையை புள்ளி ரூபத்தில் அல்லது பரிஸ்தா ரூபத்தில் பார்ப்பதற்கு முயற்சி செய்கிறீங்க. ஆனால் எதுவரை நீங்களே அந்த மாதிரி ஆகலையோ அதுவரை சந்திப்பை செய்ய முடியாது. தந்தையை மட்டும் அந்த ரூபத்தில் பார்ப்பதற்கான முயற்சி செய்வதோ பக்தி மார்க்கத்துக்கு சமமாக ஆயிடுது. எப்படி அவங்க தேவதைகளை அந்த ரூபத்தில் பார்க்குறாங்க, மேலும் அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருப்பாங்க. அந்த நேரம் வாயுமண்டலம் குஷியானதாக இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு பிரபாவம் ஏற்படும், ஆனால் அந்த அனுபவம் ஆவது கிடையாது. ஆகையினால முதல்ல சுயஸ்வரூபத்தை மாற்றுவதற்கான பயிற்சி செய்யுங்க. பிறகு மிக சக்திசாலியான நிலை அனுபவம் ஆகும். தாதிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு விதவிதமானவங்களை பார்த்து குஷி ஏற்படுதுதான் இல்லையா? இருந்தாலும் இவங்க நல்ல தைரியம் உள்ளவங்க. தன்னுடைய அனைத்தையும் மாற்றம் செய்வது, மேலும் மற்றவர்களை தன்னுடையவர்களாக ஆக்குவது, இதுவும் இவர்களுடைய தைரியம்தான். அந்த அளவு மாறிவிட்டார்கள். அவங்க நம்முடைய பரிவாரத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு தென்படுறாங்க. இதுவும் நாடகத்தில் இவங்களுடைய விசேஷ பங்கு. என்னுடையவங்க அப்படிங்கிற அந்த உணர்வின் மூலமாகத்தான் இவங்க முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் பார்த்து குஷி ஏற்படுது. முதலிலோ ஒரே பாரதத்தை சேர்ந்தவங்களாக அநேக மரங்கள் அடங்கிய ஒரு கெட்டி மரமாக இருந்து, ஆனால் இப்போ உலகின் நாலாபுறங்களிலும் இருக்கிற மூலைகளெல்லாம் சென்று அநேக சமஸ்காரம், அநேக மொழிகள், அநேக உணவு பழக்க வழக்கங்களுடைய
அனைத்து ஆத்மாக்களும் ஒரே மரத்தினுடையவர்களாக ஆகிட்டாங்க. இதுவும் அதிசயம்தான் இல்லையா? அனைவரும் ஒன்றாக இருந்தாங்க, மேலும் இருக்கிறாங்க, இன்னும் இருப்பாங்க. அந்த மாதிரி அனுபவம் செய்கிறாங்க. அனைவருடைய அன்பு விசேஷமாக கிடைத்தே விடுது. பாண்டவர்களோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு, அனைவரும் பெரும் வள்ளல்கள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க பாபா. யாருக்காவது குஷி கொடுப்பது இது அனைத்தையும் விட மிகப்பெரிய புண்ணிய காரியம். இது சேவை. பாண்டவர்களோ எப்பொழுதும் ஒரே சீரான நிலையில ஒற்றுமையில இருக்கக்கூடிய சிக்கனத்தை கடைபிடிக்கிறவங்க தான் இல்லையா? அனைத்து பாண்டவர்களும் மகிமைக்கு தகுதியானவர்கள், பூஜைக்குரியவர்களாகவும் இருக்கிறாங்க. பக்தர்களுக்காகவோ இப்பொழுதும் பூஜைக்குரியவர்களாகத்தான் இருக்கீங்க. பிரத்யட்சமாக மட்டும் ஆகல. பாண்டவர்களுடைய பூஜை கணேசர் மற்றும் ஹனுமானினுடைய ரூபத்துல மட்டும்தான் நடக்குது. இன்னும் தேவதைகளும் இருக்கிறாங்க. கணேசர் யார் அப்படின்னா, யார் அனைத்து விஷயங்களையும் வயிற்றுக்குள்ள நிரப்பி வைக்கிறாங்க அவங்கதான். ஹனுமான் வாள் மூலமா அசுர சமஸ்காரங்களை எரிப்பவர். வாளும் சேவைக்காகத்தான் இருக்குது. கேட்க வேண்டும் என்ற வாள் இல்ல, விஷயத்தை உள்ளடக்கி வைக்கிறவங்க. அங்கு இங்கு பரப்புறவங்க கிடையாது. அங்கு இங்கும் பரப்புவர்கள் அப்படிங்கிற அந்த விஷயம் பாண்டவர்கள்ட்ட கிடையாது. அனைவரும் எப்பொழுதும் திருப்தியாக இருக்கீங்க தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. பாண்டவ பதி மற்றும் பாண்டவர்கள் எப்பொழுதும் இணைந்த ரூபத்தில் இருக்கிறாங்க. பாண்டவ பதி பாண்டவர்கள் இன்றி எதையும் செய்ய முடியாது. எப்படி சிவசக்தி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் பாண்டவ பதியை முன்னுக்கு வைக்கிறோம். அப்படின்னா இணைந்த ரூபம் எப்பொழுது நினைவில் இருக்குதா? எப்பொழுதுமே நினைவில் இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எப்பொழுதாவது தன்னை தனிமையில் இருப்பதாக உணர்வதில்லையே. நண்பன் யாராவது வேண்டும் என்று அப்படி உணரவில்லையே. யாரிடம் சொல்வது, எப்படி சொல்வது அப்படிங்கிற அந்த நிலை இல்லையேன்னு கேட்குறாங்க. யார் எப்பொழுதும் இணைந்த ரூபத்தில் இருக்கிறாங்களோ அவங்க எதிரில் பாப்தாதா நடைமுறையில் அனைத்து உறவுகளால் எதிரில் இருக்கிறாங்க. எவ்வளவு ஈடுபாடு இருக்குமோ அந்த அளவு விரைவில் தந்தை எதிரில் இருப்பாங்க. அவரும் நிராகாரமானவர். ஆகாரமாக இருக்கிறார். அவருடன் எப்படி பேசுவது என்று அப்படி இருக்க வேண்டாம். யார் அவர்களுக்குள் பேசிக்கொள்வதிலும் நேரத்தை செலவிடுறாங்களோ அவங்க தேடுவாங்க. இங்கேயும் தேடுவதற்கு மற்றும் நேரம் கொடுப்பதற்கான அவசியமே இல்லை. எங்கு அழைத்தாலும் அங்கே ஆஜராகிடுவார். ஆகவே தான் அழைத்தேன் வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அனுபவமாகதான் பாபா கேட்குறார். இப்போ நாளாக நாளாக எப்படி நடைமுறையில் என்று பாப்தாதா வந்தாங்க, எதிரில் வந்து கையை பிடிச்சாங்க. புத்தியால் அல்ல, கண்களால் பார்ப்பீங்க, அனுபவம் ஏற்படும். அந்த மாதிரி அனுபவம் ஏற்படுவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இதில் ஒரு தந்தை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த பாடம் மட்டும் உறுதியாக இருக்கணும். எப்பொழுதாவது எல்லைக்குட்பட்ட வைராக்கியம் வருவது கிடையாது. எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியமும் இருக்கணும். அனைவரும் யக்கிய சேவையினுடைய பொறுப்பு அப்படிங்கிற சவாலை எடுத்துட்டீங்க. இப்போ நாம் அனைவரும் ஒருவர், நம் அனைவருடைய அனைத்து காரியமும் ஒன்று அப்படிங்கிறத மட்டும் நடைமுறையில் தென்படணும். இப்போ ஒரு ரெக்கார்டு, அதாவது நடப்பதை தயார் செய்யணும், பதிவு செய்யணும். அது என்ன? அந்த ரெக்கார்டு வாயினுடையது கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ரெக்கார்டு கொடுப்பதனுடைய ரெக்கார்டு. இந்த ரெக்கார்டு தான், அதாவது இசைத்தட்டு நாலாபுறங்களிலும் ஒலிக்கும். மரியாதையை கொடுக்கணும், மரியாதையை பெறணும். சிறியவர்களுக்கும் மரியாதை கொடுக்கணும், பெரியவர்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். இந்த மரியாதையை கொடுக்கும் இசைத்தட்டு உருவாகணும். இப்போ நாலாபுறங்களிலும்
இந்த இசைத்தட்டிற்கான அவசியம் இருக்குது. சுய முன்னேற்றம் மற்றும் உலக முன்னேற்றம் இரண்டுக்குமான திட்டம் சேர்ந்தே இருக்கணும். தெய்வீக குணங்களின் மகத்துவத்தை சிந்தனை செய்யுங்க. ஒவ்வொரு குணத்தையும் கடைபிடிப்பதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சிந்தியுங்க. அதை அகற்றிவிட்டு குணத்தை கடைபிடித்து நாலாபுறங்களிலும் அனைவரும் அனுபவம் செய்யும் அளவுக்கு நறுமணத்தை பரப்புங்க. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. வரதானம்: ஒரே பலம், ஒரே ஒருவர் மேல் உள்ள நம்பிக்கையின் ஆதாரத்தில் அடைய வேண்டிய இலக்கை அருகில் அனுபவம் செய்யக்கூடிய தைரியம் உள்ளவர்கள் ஆகுக. தைரியம் உள்ளவர்களாக ஆகணும் அப்படின்னா அதுக்கு பாபா சொல்றாங்க, ஒரே பலம் மற்றும் ஒரே ஒருவர் மேல் உள்ள நம்பிக்கையினுடைய ஆதாரத்துல அடைய வேண்டிய அந்த இலக்கை அருகில் அனுபவம் செய்யணும் அப்படின்னு. உயர்ந்த இலக்கை சென்றடைவதற்கு முன்பு சூறாவளி புயல் வரத்தான் செய்யும். படகு அக்கறை செல்வதற்கு முன்பு இடையில நீர் சுழிகளை கடந்து செல்லத்தான் வேண்டும். ஆகையினால அவசரத்துல பயப்படாதீங்க, களைப்படையாதீங்க மற்றும் நிற்காதீங்க. துணைவனை துணையாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு கடினமும் சுலபமாயிடும். தைரியம் உள்ளவராகி தந்தையினுடைய உதவிக்கு பாத்திரமானவராக ஆகுங்க. ஒரே பலம், ஒரே நம்பிக்கை அப்படிங்கிற இந்த பாடத்தை எப்பொழுதும் உறுதியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இடையில உள்ள நீர் சுழிகளை சுலபமாக கடந்து சென்றுடுவீங்க. பிறகு அடைய வேண்டிய இலக்கு அருகில அனுபவமாகும். ஸ்லோகன்: யார் இயற்கையையும் சேர்த்து ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் சுப பாவனை வைக்கிறாங்களோ அவங்க தான் உலகத்துக்கு நன்மை செய்கிறவங்க. உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவங்க இயற்கைக்கும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சுப பாவனை வைப்பாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.